திரிசூலநாயகி ஸ்ரீ சுயம்பு மகா வாராகி அம்மன் திரு உத்திர கோசமங்கை நாம் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு சூலத்திலையும் திரிசூலத்திலையும் நாம் எலுமிச்சம்பழம் ஒவ்வொரு வேண்டுதலையும் அந்த வேண்டி முடித்து அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்குள்ளே அந்த வேண்டுதல் வந்து அம்மானுடைய கோரிக்கையில் அந்த அம்மா மடியில் போய் சேர்ந்துடும். வீட்டில் போகிறதுக்குள்ளே அந்த அந்த கோரிக்கையானது அந்த அம்மா நிறைவேற்றும் சக்தி அந்த தாய் திரிசூலம் வாங்கி வச்சுருக்குது, அம்மாக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் எல்லா அம்மன் கோயில்லையுமே திரிசூலம் வந்து அதில் தான் திரிசூல நாயகின்னுவாங்க. திரிசூலத்தை நாயகியினுடைய அம்மானுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சக்தியை, அதனால் திரிசூலத்தை வணங்கணும். அதே மாதிரி அம்மானுடைய சிம்ம வாகனத்தை வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். எப்படி நம்ம சிவனை நந்தியாரை வணங்குறோமோ அது மாதிரி சிம்ம வாகனம், அம்மானுடைய சிம்ம வாகனம் பலிப்பீடத்தை எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து வேண்டுதலாம் இங்கே குட்டிங்கன்னா தான் அந்த அம்மா செயலாற்றுவாங்க. ஏன்னா அம்மாவுக்குன்னு வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி திரிசூலமும் நம்ம சிம்மமுக வாகனமும். ஸோ அவ்வளவு பவர் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. எப்படி சிவங்கிட்டேருந்து நந்தியார் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி திரிசூல நாயகி ரெண்டு பேரும் சரிபாதியாக வாங்கிடும். அதனால் முதல்ல நீங்கள் வேண்டுகிற கோரிக்கை வந்து இந்த திரிசூலத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அவ்வளோ பவர்ஃபுல். அந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த கோரிக்கையை எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ அந்த சக்தி அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கும். அதனால தான் மந்திரத்துக்கு எலுமிச்சம்பழம் அப்படி ஒரு சக்தி கொண்டது. அதனால தான் திரிசூலத்தில் எலுமிச்சம்பழம் வந்து அமர்வது அதனுடைய சக்தியை வெளிப்பாடு. ஸோ அப்படியாக உத்திர கோசமங்கை இங்கே பாருங்கள், பின்னாடிலாம் அம்மியில் மஞ்சள் அரைச்சி அவங்களுடைய வேண்டுதலை, இப்போ தாயார் பாருங்கள், இந்த தாயார் எப்படி வேண்டுதலை எலுமிச்சம்பழத்தில் வச்சு அந்த வேண்டுதலை திரிசூல நாயகிக்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மஞ்சள்லையும் தாயாருக்கு மகிமை நாயகி. இந்த அம்மாவை வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதை பாருங்கள், மஞ்சள்னு வந்து அந்த அம்மா சக்தி பாருங்கள், அம்மியில் அரைக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். நீ சொல்கிறது உண்மைடான்றாங்க. அப்படி ஒரு சக்தி கொண்டவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாராகி தாயார் சுயம்பு வாராகி மகாவாராகி டிகேஎஸ். போன வாரம் இதே வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 4லேருந்து 7க்குள்ளே பாதாள சுயம்பு மகாவாராகிய காவல் தெய்வம், காசியினுடைய காவல் தெய்வம். ஸோ போன வாரம் அங்கே இருந்தேன் பாருங்கள். இந்த வாரம் வந்து அம்மா உத்திரகோசமங்கையில் இருக்கும் பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 4 சுயம்பு மகாவாராகியையும் டிகேஎஸ் தரிசித்ததுக்கு அந்த அம்மா தான் காரணம். வாராகி தாயாரினுடைய அனுகிரகத்தினால தான் அந்த இந்தியாவிலேயே 4 சுயம்பு வாராகி தான் இருக்காங்க மகாவாராகி. அந்த மகாவாராகிய தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க பாருங்கள். மூலவர் ஸோ 4 வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் இப்போது நீங்கள் தேவையான பூஜை பொருள்லாம் வாங்கிக்கலாம். மஞ்சள் இங்கேயே வாங்கிக்கலாம் அரைக்கிறவங்க. ஸோ அப்படி ஒரு சக்தியை வந்து கொடுக்குற இடம். அதே மாதிரி இங்கே வந்து விளக்கேற்றணும். அந்த வேண்டுதல் மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுன்னு வேறு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. கொடுக்க மாட்டேன்றால அதான் நெகட்டிவே பேசக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய கோரிக்கை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அம்மா அதை அவ்வளோ கர்மா வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப இன்னும் எதுவாகுது, அடர்த்தியாகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அதை நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து தான் வாரம் செஞ்சு ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் வந்து செஞ்சு தான் கர்மாவை கரைச்சா தான் நீங்கள் வந்து அதுலேருந்து விடுபட முடியும். புரியுதா? இது வந்து நானாக சொல்லலை, அந்த அம்மாவை சொல்ல வைக்கிறாங்க. வேறு எந்த பேச்சு நம்ம அரைக்கிறதும் அந்த அம்மாவை தான் டைரக்ட் டீலிங். ஆமாம். சூப்பர். அருமை.
இந்த அம்மா கிட்ட தான் நம்ம கோரிக்கையை மஞ்சள் மூலியமாக நம்ம கரங்களாலேயே அரைச்சி நம்ம உள்ளத்தால் வேண்டுதலை வச்சு நம்ம அந்த அம்மாவுக்கு விளக்கேற்றி உள்ளே எடுத்துன்னு போயிட்டு விளக்கு போட்டோம்னா அப்படி ஒரு பவர் வந்து நம்ம செஞ்ச கர்மாவை கூட மீட்டி தரக்கூடிய சக்தி இன்றைக்கி தேய்பிற பஞ்சமியில் உண்டு. அம்மா சொல்கிறது கரெக்டு. அதனால் இன்றைக்கி தான் அந்த அம்மா வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாருடைய கோரிக்கைகளையும் நேரடியாக கேட்குற நாள் இன்றைக்கி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. காத்தால் வந்திருந்தால் ரொம்ப இடமே இருந்திருக்காது. ஸோ அப்படி சிவாய நம சிவாய நம. டிகேஎஸ் தாயாருக்கு தாயாராக இருக்கக்கூடிய இடம். ஸோ இன்றைக்கி பஞ்சமி திதியில் அதுவும் காசி தீர்த்தத்தை நம்ம ஸோ காசி தீர்த்தத்தை காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி ஆசீர்வாதத்தோடு நம்ம ராமநாத சுவாமிக்கும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மா அனுகிரகத்தினாலையும் சிறப்பாக அந்த அபிஷேகத்தை முடித்து விட்டு நேராக இங்கே தான் உத்திரகோச மங்கைக்கு அருள்னாங்க. இன்றைக்கி காத்தால் அடியேன் வந்து உத்திரகோச மங்கையில் ஸ்ரீ நடராஜருடைய அபிஷேகத்தையும் பார்த்தாச்சு. இப்போது அரசர் இங்கே அப்படி ஒரு காற்று தென்றல் காற்று மாதிரி இருக்குது போங்க. இது வந்து ஆடி மாதத்தில் அம்மி பறக்கணுவாங்களே அது மாதிரி காற்று இன்றைக்கி அனுபவித்தோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சித்தர்கள் மரம் பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு சித்தர்கள் வாழும் மரம். சிவாய நம சிவாய நம. குயிலார் இருக்கார். அடியனை பார்த்த உடனே குயில் பார்க்க குயிட்டே இருந்தார். உட்காந்துட்டு இருந்தேன் கீழே மரத்துக்கு கீழே. ஸோ சிவனை முதல்ல பார்க்கக்கூடிய பட்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயில் தான். எப்போ சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரோ உடனே திருக்காட்சி கொடுக்கும்போது முதல்ல கண்ணில் படுறது குயில். குயிலுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும், சிவனுடைய காட்சி. பின்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்க குளம் தான் சீதை பிராட்டியார் ஸ்நானம் செய்த இடம். இந்த இடத்துல தான் ஸ்நானம். அது ஒட்டினா மாதிரி தான் ஸ்ரீ வாராகி தாயார் சீதா பிராட்டிக்கு துணையாக இருந்திருக்காங்க. பாருங்கள் காற்று மூலிமா என்ன மாதிரி காற்று பாருங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா ஆஹா, அருமை 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 அருமை. அப்படி ஒரு தென்றல் காற்று அனுபவிக்கிறேன் சித்தர் மரத்துக்கு கீழே. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. அப்படியே பாருங்கள் மேலே சித்தர் மரம், சித்தர்கள் வாழ்கின்ற இடம். அதுதான் குயில் கூனார் இங்கே வந்து உக்காந்த ஒருபாடு. பார்க்குறதுக்கே என்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடுறாரு பாருங்கள் இந்த. ஸோ இப்படிப்பட்ட சித்தர்கள் மரம் கீழே நீங்கள் அமர்ந்துட்டு போனீங்கன்னா அப்படி நம்ம கவலையெல்லாம் நீங்கும், மனபாரம் தளரும், மனசுக்கு சாந்தி கொடுக்குற இடம் சித்தர்கள் மரம். எத்தனையோ சித்தர்கள் மரத்தை இந்தியா முழுசும் அடியேன்னு பார்த்துருக்கேன். அவங்கள கூப்பிட்டு அங்கே இருக்கிற பள்ளியாரோ இல்லை குயிலோ இல்லை கிளியோ எதனா ஒரு அதனுடைய கூக்குரல் இட்டு வரவேற்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு பல முறை நான் கண்டிருக்கேன். ஸோ இதுதான் சீதா பிராட்டி பின்னாடி இருக்க குளமானது புனல். அந்த காலத்துலலாம் தூய தமிழில் தான் சொல்லுவாங்க புனல். ஊரணி, குளத்தை வந்து ஊரணி, அதாவது நீர் ஊறிட்டே இருக்கு இல்லையா, அதனால் ஊரணி. ஸோ சீத்தை புனல் ஊரணி இந்த இடத்துக்கு பேர், இந்த குளத்துக்கு பேர் சீத்தை புனல் ஊரணி. சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவோ. அம்மானுடைய ராஜகோபுர தரிசனம். கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் கோடி புண்ணியம். அருள் தரும் ஸ்ரீ சுயம்பு மகாவாராகி அம்மன் திருக்கோவில் திரு உத்திரகோசமங்கை. இங்கே கடையில் தேவையான பொருட்கள் வாங்கலாம். குறிப்பாக மஞ்சள் வாங்கி இங்கே தான் மஞ்சள் வாங்கி அரைச்சி அம்மியில் அரைச்சி நம்மளை கோரிக்கையை அரைக்கும் போதே நம்மளோட கோரிக்கையை
வச்சு தான் நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறமா உள்ளே போய் விளக்கு போடணும். சிவாய நம சிவாய நம. ஸோ டிகேஎஸ் இப்போ தான் உள்ளே போகிறேன். அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவன் உத்திரகோசம் மங்களநாதர் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை ட்ரெயினை பிடிக்கணும் 9 மணிக்கு. எல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். சிவாய நம சிவாய நம நமச்சிவாய். இங்கே தான் அம்மனுடைய நம்ம கோரிக்கையை விளக்கு மூலியமாக இங்கே சொன்னோம்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். சிவாய நம. பின்னாடி வந்து திரிசூல நாயகி. ஸோ திரிசூலத்தில் நம்மளுடைய கோரிக்கையை வச்சு ஏற்றினோம்னா நிறைவேறக்கூடிய சக்தி அந்த திரிசூல நாயகி நமக்கு அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் ஐதீகம். ஸோ டிகேஎஸ் அட் உத்திரகோசமங்கை 5/6/2026 வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பஞ்சமி. ஸோ இங்கே அப்படி ஒரு விளக்கு போடும் காட்சியை, கண்கொள்ளா காட்சியை நாம் இன்றைக்கி தரிசிக்கத்தான் அடியே சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். சிவாய நம துணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம. எல்லாம் சேர்த்திங்க. இந்த பாருங்கள், விளக்கோடு அம்மா காட்சி தராங்க பாருங்கள். தாயே பொட்டி ஸ்ரீ சுயம்பு மகாவாராகி தாயே பொட்டி. சிவாய நம நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.